இராதானூர் கண்மாயில் நடைபெறுவதாக கூறப்படும் மணல் கடத்தலை உடனடியாக தடுத்து நிறுத்துவதுடன் கண்மாய்க்கரை மற்றும் ஓடையை நிரந்தரமாக சீரமைத்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் ஒன்றியம் ஆனந்தூர் அருகே உள்ள இராதானூர் கண்மாயில் சமூக விரோதிகள் மணல் கடத்துவதற்காக கண்மாய்க்கரையை உடைத்ததாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இராதானூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த கண்மாயில் இரவு நேரங்களில் அனுமதியின்றி சுமார் 12 அடி ஆழம் வரை மணல் வெட்டி கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அப்பகுதி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் மணல் கடத்தலை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர். அப்போது அவர்களுக்கும் மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் தடுத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கிராமத்திற்கு சென்று பொதுமக்களை அழைத்து வருவதற்குள் மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்கள் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிராக்டர்களுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இரவு நேரங்களில் மணலை எளிதாக கடத்திச் செல்வதற்காக இராதானூர் கண்மாய் கரையில் உள்ள ஓடையை உடைத்து பாதை ஏற்படுத்தியதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள கிராம மக்கள் இராதானூர் கண்மாயின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5வது பெரிய கண்மாயாக கருதப்படும் இராதானூர் கண்மாய் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகவும் இதன் மூலம் சுற்று வட்டாரத்தில் உள்ள 12 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர் கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த கண்மாயில் தொடர்ந்து சவுடுமண் மற்றும் மணல் கடத்தப்பட்டால் அப்பகுதியின் கனிம வளங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் கண்மாய்க்கரை ஓடை உடைக்கப்பட்டுள்ளதால் திடீரென கனமழை பெய்தாலோ அல்லது கண்மாய் முழுமையாக நிரம்பினாலோ தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகும் அபாயம் இருப்பதாகவும் கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து கண்மாய்க்கரையில் ஏற்பட்ட உடைப்பை தற்காலிகமாக சீரமைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு பிரச்சினையை கொண்டு செல்லும் வகையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மின்னஞ்சல் மூலம் மனு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். வானம் பார்த்த பூமியாக விளங்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு முக்கிய நீராதாரமாக உள்ள கண்மாய்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். எனவே இராதானூர் கண்மாயில் நடைபெறுவதாக கூறப்படும் மணல் கடத்தலை உடனடியாக தடுத்து நிறுத்துவதுடன் கண்மாய்க்கரை மற்றும் ஓடையை நிரந்தரமாக சீரமைத்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது.